You are selected. Thank you sir. நாளைக்கே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்க சார், என்ன செய்யணும்? நீங்க இங்க வேலை பார்க்கணும்னா க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு தான் வரணும். அப்படி பண்ணாட்டி? அப்படி பண்ணலேனா நீங்க இங்க வேலை பார்க்க முடியாது. அப்ப எனக்கு இந்த வேலையே வேண்டாம். வேண்டாமா? என்ன சொல்ற? ஆமா, தாடி வைக்கிறது எங்க நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அதை யாருக்காகவும் எதுக்காகவும் எடுக்க முடியாது. ஆனா இதைவிட சிறந்த வேலையை நீ இங்க போய் தேடுவ. எத்தனை பேர் இந்த வேலைக்காக போட்டி போடுறாங்க தெரியுமா? அல்லாவின் கட்டளையை நிலைநாட்ட இந்த வேலையை தியாகம் செய்ய நான் தயார். இதைவிட சிறந்ததை அல்லாஹ் எனக்கு தருவான். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. என்னப்பா நீ மட்டும்தான் முஸ்லிம் மாதிரி பேசிட்டு இருக்க, ஏன் வேற முஸ்லிம்கள் யாரும் வேலைக்காக தாடியே எடுக்கலையா? அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கைதான் முக்கியம் போல. மார்க்கத்துக்காக இத கூட தியாகம் செய்ய முடியாட்டி வேற என்ன தியாகம் செஞ்சிட முடியும்? நீங்க போடுற இந்த ரூல்ஸ்காக அகில உலகத்தையும் படைத்த இறைவனுடைய ரூல்ஸ பிரேக் பண்ண முடியாது. இறைவன் நம்மள படைச்சதே அவனை வணங்குவதற்காகத்தான். அவனுடைய சட்டத்திட்டத்தை நிறைவேற்ற முடியாட்டி நம்ம வாழ்றதுல அர்த்தமே இல்ல. எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. என்னடா ஆச்சி, செலக்ட் ஆயிட்டியா? ஆமா, ஆனா நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உனக்கென்ன லூசா, எதுக்கு வேண்டாம்னு சொன்ன? தாடியை எடுக்க சொல்றான், அதெப்படி எடுக்க முடியும்? எடுத்தாதான் வேலை கிடைக்குமாம், அதான் வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டேன். என்னடா நீ பொழைக்க தெரியாதவனா இருக்க? இங்க வேலை கிடைக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீ என்னன்னா கிடைச்ச வேலையை வேண்டாம்னு விட்டுட்டு வந்திருக்க. என்னடா நீ எல்லாம் தெரிஞ்சும் இப்படி பேசிட்டு இருக்க? இதுக்கு அவன் சொன்னதே பரவாயில்ல. மார்க்க சட்டம் தெரிஞ்சும் இப்படி பேசுற பாத்தியா? தாடிக்கும் நம்ம வேலை பார்க்கறதுக்கும் என்னடா சம்பந்தம்? ஏன் தாடி இருந்தா வேலை பார்க்க முடியாதா? அல்லாவின் தூதர் இணை வைப்போருக்கு மாறு செய்யுங்கள், மீசையை ஒட்ட நறுக்குங்கள், தாடியை விட்டு விடுங்கள்னு சொல்லிருக்காங்க. முஸ்லிம்களே தாடியை எடுத்தா நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? சரி, இப்ப வேலைக்கு என்ன செய்வ? அல்லாஹ் இதைவிட சிறந்த வேலையை தருவான். இதுவும் அல்லாஹுடைய சோதனைதான். வேலைக்காக மார்க்கத்தை புறக்கணிக்கானா இல்லாட்டி மார்க்கத்துக்காக வேலையை புறக்கணிக்கானான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறான். சரி போ, என்னவோ செய். நீ மீசைய ஒழுங்கா வெட்டிவிடு. யார் மீசையை எடுக்கவில்லையோ அவர் நம்மை சார்ந்தவர் இல்லைன்னு நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிருக்காங்க.